எங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான திருச்சபையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் குடும்பமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகையால் இந்நாளில் மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் எங்களை அழைத்தீர்கள். ஆகையால் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் குடும்பமாக நாங்கள் சேர்ந்து இணைந்து செயல்படுத்துவோம். உங்களுக்கு நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள், நான் வேறொரு பேராயத்தில் ஆயராக பணியாற்றுகின்றேன். ஆனால் முடிந்தவரை என்னுடைய நேரத்தையும் ஆயரோடு இணைந்து திருச்சபைக்கு செயல்படுத்த வேண்டிய ஊழியத்தை என்னால் முடிந்தவரை நான் நிச்சயமாக செய்து வருவேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டுடே we celebrate the Father's Day. தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருச்சபை விசுவாச வாழ்வில் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், விசுவாசத்தின் தந்தையர்கள் அநேகர் இருந்திருப்பார்கள். ஆகையால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல். There are 3 generations. சிறு குழந்தைகளை வைத்திருக்கின்ற தகப்பன்மார்கள், மிடில் ஏஜ் ஃபாதர்ஸ், சீனியர் ஃபாதர்ஸ். ஒவ்வொரு தந்தையாரும் they have contributed in children's life. பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். தாய்மார்களை குறித்து கவிதைகள் உண்டு, அவர்களுடைய அன்பை குறித்து நாம் புகழாரம் சூட்டுகின்றோம், பாடுகின்றோம். ஆனால் ரொம்ப பாவமானவங்க இந்த தந்தையார்ஸ், இந்த ஃபாதர்ஸ் தான் ரொம்ப பாவமானவர்கள். அவர்களை குறித்து நம்ம எதுவுமே சொல்றது இல்லை. ஆனால் ஃபிசியாலஜிக்கலாக சைக்கலாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மதர்ஸ் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க, ஃபாதர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாததுனால அவங்களுக்குள் உணர்வே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்கள நம்ம பாராட்டும் போது, நன்றி செலுத்தும் பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆகையால் ஒவ்வொரு தந்தையர்களும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற ஒவ்வொரு தந்தையர்களுக்கும், உங்களுடைய உழைப்புக்கும், உங்களுடைய குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்புக்கும் நாங்கள் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த ஃபாதர்ஸ் ஹூ ஆர் சீட்டட் ஹியர். தியோடோர் ரூஸ்வெல்ட் ஒன்று கூறுவார்கள், if a father has to do something good to their children, they have to love the mother. ஒரு தந்தையார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அவங்க அவங்களுடைய அம்மாவை நேசிக்கணும். ஸோ மே வி ஆல் ஃபங்க்ஷன் அஸ் ஃபேமிலி. நம்மளுடைய குடும்பங்களில் அன்பை பகிர்ந்து நம்முடைய தந்தையர்களையும் தாயாரையும் இணைந்து கொண்டாடி வருவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி ஆயர் அவர்களுக்கு. இப்பொழுது விமென்ஸ் ஃபெலோஷிப் சார்பாக ஆயிரப்பா அவர்களை வரவேற்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய திருச்சபையாரே, கடந்த வாரம் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெற்று இருக்க வேண்டும். ஆயிரம்மா வராத காரணத்தினால் இந்த வாரம் அவர்கள் வருவதனால் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். நேரமின்மை காரணமாக அதை நடத்த சற்று இயலவில்லை. இப்பொழுது ஆயர் அவர்களையும் ஆயிரம்மா அவர்களையும் பெண்கள் ஐக்கிய சங்க சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செயலர் அவர்கள் அறிவித்ததை ஒட்டி ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு சில முக்கியமான சிறப்பு வழிபாடுகளிலே சற்று நேர தாமதமானாலும் நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நம்முடைய சென்னை பேராயத்தின் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் நடைபெற்று அதை மிஷனரிகளுடைய ஊழியத்திற்காக தாங்கி வருகின்ற ஒரு சென்னை பேராயம், சிறப்புக்குரிய பேராயம் நம்முடைய பேராயம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் திட்டமிட்டு அதில் நான் நினைக்கிறேன் நம்ம சர்ச் விமென்ஸ் ஃபெலோஷிப் தான் கடந்த ஞாயிறு வழிபாடிலிருந்து இந்த விற்பனை விழாவை தொடங்கி சிறப்பாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள். கடந்த வாரமும் நான் பார்த்தேன், ரொம்ப ஆசையா சாப்பிடலான்னு போனா எதுவும் கிடைக்கல, எனக்கு ஜோம் பண்ணிட்டு ஓடிட்டேன். இந்த வாரமும் ரொம்ப ஆசையா ஓடி வந்தேன், எதுவும் கிடைக்கல. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் துவங்கி வைக்கின்றோம்.
நீங்கள் அனைவரும் ஆலயம் முடிந்த பின்பதாக சென்று அந்த உணவு கூடத்தில் நீங்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஊழியத்திற்கென்று கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை வருகின்ற ஜூலை மாதம் 3ஆம் தேதி 3rd வீக்ல நம்முடைய ஆலயத்தில் இந்த மிஷன் ஃபெஸ்டிவலுடைய ஒருவேளை இந்த வழிபாடு நடைபெறும். ஆகவே அதற்காக ஜெபியுங்கள். உதாரத்துவமான காணிக்கைகளை, அது சத்தமே வரமாட்டேங்குதானே? ஆமா. ஆகவே கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஆமா, எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்பப்போ தெரியாது, வந்துடும். ஆகவே நாம் நம்மால் முடிந்த வரையில மிஷனரிமார்களை தாங்குவோம், ஊழியத்தை தாங்குவோம். வருடத்தில் ஒரு முறை தாங்குகின்றோம். ஆகவே தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். அதற்கான அந்த காணிக்கைகளை நாம் கொடுப்போம். ஒருவேளை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பேராயத்திலே அதிகமாக நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளின் வழியாக அநேக ஊழியங்கள் நடைபெறுகிறது. இந்த ஆண்டும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலே வையுங்கள். நீங்கள் வாருங்கள், தாங்குங்கள். ஆண்டவருடைய நன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, சாம்பிள் ரெக்வெஸ்ட், ஒருவேளை கடந்த நாட்களில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவர் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இல்லை, நாம் கொடுக்குற அந்த காணிக்கை ஒரு 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி டயசஸில் என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லை, நம்ம தலைமுறைகள்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இல்லை, இட்ஸ் அட்வான்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, வெறும் மற்றதுல மாத்திரம் அட்வான்ஸ் வேர்ல்டு இல்லை இல்லாம மாறாக கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுளுக்கென்று, கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நான், என் குடும்பம் இல்லை இந்த திருச்சபை ஊழியத்தையும் பேராய ஊழியத்தையும் தாங்குகிறேன். அதற்கு நான் என்ன காணிக்கை கொடுக்கிறேன்? இது ஏதோ ஒரு சட்டத்திட்டங்களுக்காக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஐ எம் சோ சாரி, ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டா அது போதும் இல்லை. என்னுடைய வருமானத்திலே எவ்வளவு சதவீதம்? 10ல் 1 ஒரு பகுதியை நாம் கடவுளுக்காக கட்டாயமாக அந்த காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது அது கட்டாயம் அல்ல, நம்முடைய மன நிறைவு, நம்முடைய குடும்ப நன்மையான காரியங்களுக்கு அது ஏதுவாயிருக்கும். நீங்கள் நினைத்து பாருங்கள், கூடுமான வரைக்கும் வருகின்ற நாட்களில் நான் என்னுடைய குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைக்காக நான் இது யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணல, பேசல, எதுவும் பண்ணல. ஒருவேளை நானாக ஒவ்வொரு கார்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை ஒரு சில பெயர்கள் ஓகே, ஒரு சில ஒருவேளை இல்லாமையில வாட்டெவர். ஆனால் எது இருப்பினும் கடவுளுடைய ஊழியம், கடவுளுடைய திருச்சபையில 10ல் 1 பகுதியை நான் காணிக்கையாக ஆமா தானே டீச்சர்ஸ் ஆமா தானே? ஆகவே நான் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தோடு நீங்க காணிக்க கொடுக்கும்போது யோசிங்க, 10ல் 1 பகுதியை என் திருச்சபை ஊழியத்திற்காக, என் பேராய ஊழியத்திற்காக நான் கொடுக்கிறேனா அப்படின்னு நினைச்சு பார்த்து காணிக்கை கொடுங்கள். கடவுள் அதில் பிரியப்படுகிறார். ஆனால் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து காக்க எல்லாம் வல்ல இறைவரை நாம் நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து திருவிருந்து வழிபாட்டிற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஷோலிங்கர் குருசேகரம் ரெவரண்ட் டர்ன்புல் திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஜோசப், திருமதி ஏ அமலி உமாராணி ஜோசப் அவர்களின் மகள் செல்வி ஜே ஓவியா அவர்களுக்கும், வேலூர் மாவட்டம் கீரசாத்து திருச்சபையை சார்ந்த திரு எஸ் ஸ்டான்லி, திருமதி ஸ்டெல்லா ஸ்டான்லி அவர்களின் மகன் செல்வன் பிரிஸ்லி அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய மெய்விவாகத்தில் சேரக்கூடாத நியாயமான தடையோ காரணமோ இருக்குமேயானால் சபை தலைமை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கான
இரண்டாம் திருமண அறிக்கை. திருமண அறிக்கை படித்த குடும்பத்தினர் இருப்பீர்கள் என்று சொன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைவா, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், ஏற்படுத்துகின்ற ஆண்டவர். இந்த நாளிலும் எங்கள் திருச்சபை விசுவாச குடும்பத்தின் மக்களாகிய திரு ஜோசப் ஐயா அவர்களுக்காக, திருமதி அமலி ஜோசப் அம்மா அவர்களுக்காக, மகள் ஓவியா அவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இந்த குடும்பத்தின் மக்களை இம்மட்டும் வழிநடத்தி வந்தீர். இவர்களுடைய திட்டமிடுதல்கள், எதிர்பார்ப்புகள், ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீ தந்து வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமா அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த சிறப்புக்குரிய வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற, திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர், சயின்ஸ் டீச்சர்ஸ், ஆல் டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய கன்வீனர் அவருக்கும் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திருவிருந்துக்காய் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பிற்குரிய இறை மக்களே, ஆண்டவரின் மெய் சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாயிருந்து காப்பாராக. இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு வழிபாட்டின் காரணமாக முதலில் இருக்கின்ற அனைவருக்கும் சமாதான வாழ்த்தை கொடுங்கள். நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் சமாதான வாழ்த்துதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும். முதல்ல நிக்கிறவங்களுக்கு கொடுங்க டீச்சர். ஆண்டவரின் சமாதான வாழ்த்துதலை பெற்றுக்கொண்ட நாம் நின்ற வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே புத்தேட்சி பாடல்களில் 10வது பாடல் அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் சந்தா காணிக்கைகளையும் நன்றி காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதிராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தேவனை துதியுங்கள். Hallelujah, hallelujah.
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாஸ்தல தந்தையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் ரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாகவும் அண்டை வருகின்றோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உமது நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உண்டவை எல்லாவற்றும் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கின்றோம். ஆமென். நாம் அமருவோம், ஜெபம் செய்வோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீடர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விதத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடமையா இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலில் உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டிப்பின் முதற் பண்ணாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் பொதுமான பலியையும் காணிக்கைகளையும் பரிகாரத்தையும் செலுத்தினது மாத்திரமல்லாமல் தமது
அருமையான குமாரனை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை ஞாபகித்து தாம் திரும்பி வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அறினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முதடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்பி வரும் அளவு அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஏறெடுப்போம். நாம் அனைவரும் தாழ்மையின் ஜெபத்தை எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்மை நாங்கள் நம்முடைய பங்கில் செய்த துணியாமல் எங்களுடைய அற்பத்தில் நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆண்டவராகிய இயேசு மெய்யான திருச்சரீரமாய் இலக்காய் சென்றப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ரத்தமாய் வாருங்கள், பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு திரும்ப செல்லுங்கள். வாருங்கள், பந்தி ஆயத்தம். நமது
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான திருச்சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காய் சிலுவை மரித்து உயிர்த்தெழுந்த அருளாளரே, Yes,
வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை உங்களுக்காய் சிந்தப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தமாய் அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அருளாத இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தமாய் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தமாய் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தமாய் மன்னிக்கவும், பிறந்த நாள் காண்பவர்கள் 26/6/2026 செல்வன் எஸ் நிமிலன் சன் ஆஃப் திரு ஸ்டீஃபன். திருமண நாள் காண்பவர்கள் 24/6/2026 திரு ஸ்டீஃபன் திருமதி புஷ்பா. இவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நாம் செவனில் இருப்போம்.
விண்ணிலும் மண்ணிலும் அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையால் படைத்து படைப்பனைத்திற்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற படைப்பாளராக கடவுளை நம்புகிறோம். மனிதனுடைய பாவத்தினால் நிலம் செலுத்தப்பட்டது. பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டிய நிலத்தை மனிதர்கள் தம்முடைய பேராசையினால் அசுத்தப்படுத்தினார்கள். பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்கவும் சாபத்திலிருந்து நிலத்தை மீட்கவும் மண்ணின் மனிதராக உருவெடுத்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். நவீனம் என்ற பெயராலும் தொழிற்சாலைகளாலும் வாகனங்களாலும் மாசடைந்த காற்றை தூய்மையாக்கும் வண்ணமாக மண்ணுலகில் தூய ஆவியிலே கன்னி மரியாதையில் கருக்கொண்டு பிறந்தார். அனைவருக்கும் பொதுவான இயற்கை வளத்தை தன்னுடைய சுயநலத்தினால் லாபத்திற்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தும் ஆதிக்க வர்க்கத்தின் மனப்பான்மை உடைய பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் அனைத்தையும் படைப்பு வளங்களும் அனைவருக்கும் சமம் என்றும் உரிமை இழந்த மக்களுக்காக பாடுபட்டும் சிலுவையில் படைப்படைத்திற்காகவும் அறையப்பட்டார். அனைத்து விருப்பம் பெற 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று அனைத்து ஆற்றலும் பொருளிய படைப்பாளராம் கடவுளின் வலப்பக்கம் விட்டிருக்கிறார். அவ்விடமிருந்து இயற்கையை பாதுகாப்பதற்காகவும் பாதுகாக்காமல் அழித்தவர்களுக்காகவும் நியாயம் தீர்க்க வருவார். துன்புறும் அனைத்து படைப்புகளோடும் மனக்குழுத்தோடும் தன்னை இணைத்துக் கொள்ளும் தூய ஆவியரை நம்புகிறோம். பொதுவாக இருக்கிற தூய திருச்சபையும் தூயவரின் கூட்டுறவும் பிழை பொறுப்பும் உடல் உயிர்ப்பும் நிறைவாழ்வும் உண்டென்று நம்புகிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் இடையிட்டு மன்றாட்டுகளாய் கடந்து செல்வோம். இடையீட்டு மன்றாட்டு. படைப்பாளராம் எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளே, படைப்பனைத்தையும் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் நீர் எங்களை பணியமர்த்தி இருப்பதை நாங்கள் உணர்ந்து புத்தி தெளிவுள்ளவர்களாய் படைப்பை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டிய எண்ணத்தையும் சிந்தனையையும் செயல்படும் ஆற்றலையும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட அருள் புரியும் இறைவா. படைப்பனைத்தையும் மீட்டுக் கொள்ளும்படி சிலுவையில் உயிர் விட்டவரே, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரே, உமது மீட்பின் பணியினை நாங்கள் தொடர்ந்து செய்ய உதவி அருளும். இயற்கை வளங்களை எங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் ஞானம் தாரும். எங்கள் மனங்களில் உள்ள ஆசைக்கு இணங்காமல் ஆசைக்கு அதிகமாக நாங்கள் வளங்களை வீணடிக்காமல் இருக்க அருள் தாரும். வளங்களை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த அருள் புரியும் இறைவா. நீர், நிலம், காற்று, ஆகாயம், வளிமண்டலம் போன்ற அனைத்தையும் சுயநலப்போக்கு வாழ்க்கை முறையால் மாசுபடுத்திவிட்டோம். இனியாவது நாங்கள் உணர்வு பெற்றவர்களாய் பொது நலனும் படைப்புகள் அனைத்திற்கும் நலம் தரும் வாழ்க்கை முறையை பயிற்சி செய்யவும், அதன் வழியாக படைப்பை தூய்மையாக்கவும் வாழ்வை தக்க வைக்கவும் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். சுயத்தை வெறுத்து பொதுநலத்துடன் வாழ அருள் புரியும் இறைவா. உன்னை போல பிறரையும் நேசி என்பதன் பொருள் உடன் படைப்பையும் நேசிப்பதாகும் என்பதை உணர்ந்து செயல்படும் பேராய பொறுப்பாளர்கள், சுற்றுச்சூழல் கரிசனை வாரியம், வாரியத்தின் இயக்குனர், வாரியத்தின் வழியாக நடைபெறும் நலப்பணிகள், விழிப்புணர்வு பரப்புரைகள் அனைத்திற்காகவும் வேண்டுகிறோம். இறைவா, உமது வல்லக்கரம் உமது அடியார்களுடன் இருந்து நாங்கள் அனைவரும் உடன் வாழ் படைப்புகளை மீட்டு மாற்றுருவாக்கம் செய்ய அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நன்றி மன்றாட்டு. படைப்பாளராம் இறைவரே, முழு படைப்பையும் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் படித்த எல்லா படைப்புகளும் இணக்கமாக வாழ அழகான வாழ்வியல் நெறிகளையும் வழங்கியும் படைப்பின் நுணுக்கம் கண்டு வியக்கிறோம். மனுக்குலம் தவிர்த்த மற்ற படைப்புகள் அனைத்தும் உன் படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படுகின்றன.
அவை எல்லாம் ஒன்றையொன்று சார்ந்தும் அனுசரித்தும் ஏற்றும் படைக்கப்பட்டதின் கடைப்பை உணர்ந்து ஞானமாய் வாழ்கின்றன. முழு அண்டத்தையும் எத்தனை அழகாக படைத்து வழிநடத்தி இணக்கமாய் வாழ அமைப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உமக்கு நன்றி படைக்கின்றோம் படைப்பாளராம் இறைவரே. துணையாளராம் கடவுளே, இயற்கையின் வழியை தான் முழு மாநிலத்துக்கு வாழ்வு என்பதை உணர்ந்து கொள்ள பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற மாபெரும் அழைப்பை தந்து இயற்கை பாதுகாக்கிறவர்களாக எங்கள் மீது நீர் வைத்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பல நூற்றாண்டுகளாக இயற்கையோடு இசைந்து வாழவும் இயற்கை தரும் அருட்பாடுகளை பகிர்ந்து கொள்ளவும் இயற்கை வளங்களை கண்டு கழித்து அனுபவித்து விழுந்து ஆற்றலை வழங்கிக் கொள்ள செய்தமைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உமக்கு நன்றி படைக்கின்றோம் துணையாளராம் கடவுளே. வாழ்வின் கடவுளே, இயற்கை கற்றுத்தரும் கூட்டு வாழ்க்கை முறையை எங்கள் திருச்சபை வாழ்விலும் கடைபிடித்து அதன் வழியே இறை பற்றியும் அன்பிலும் உறுதிப்பட திருச்சபை தரும் அனைத்து தகவல்களுக்காகவும் புரிதலுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம். இயற்கை வளங்கள், படைப்பின் நல்வாழ்வு, சுற்றுச்சூழலின் சமநிலை ஆகியவற்றை குறித்து கரிசனை கொள்ள தூண்டும் திருச்சபையின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்காகவும் விழிப்புணர்வூட்டும் சிந்தனைகளுக்காகவும் குறிப்பாக எங்கள் பேராயத்தின் சுற்றுச்சூழல் கரிசனை வாரியத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்வின் கடவுளே. மீட்பாளராம் இறைவரே, மீட்பு மனிதருக்கானது மட்டுமல்ல, முழு படைப்புக்கும் உரியது என்கிற சிந்தனையை தந்து நெகிழி பயன்பாடு, நீர், நிலம், காற்று மாசு, மரங்கள் அழிப்பு, வளங்கள் சுரண்டப்படுதல் போன்ற மிக ஆபத்தான கடினப்பாடுகளில் இருந்து இயற்கையை மீட்பது மட்டுமே முழு படைப்பிற்கான விடுதலையாக அமைய முடியும் என்கிற தெளிவினை தந்து அண்மை காலமாக அரசுகள், நிறுவனங்கள், சமய ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலியார்கள் அனைவரும் தூண்டு சக்தியாக செயல்படவும் இதற்காக குரல் எழுப்பவும் அவர்கள் வழியே எங்களையும் இத்தூய திட்டத்தில் மீட்பின் கருவியாக பயன்படுத்தி வருகிற ஆற்றலுக்காக நன்றி. படைப்பு தன்னையே மீட்டுக் கொள்ளும் தன்மை உடையதாயினும் தொடர் சுரண்டலும் அத்துமீறலும் மீட்புக்கு தடையாய் இருப்பதை உணர்ந்து கொள்ள இறை வார்த்தைகள் வழியே நீர் தரும் அறைகூவல்களுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உமக்கு நன்றி படைக்கின்றோம் மீட்பாளராம் இறைவரே. நிறைவு இறைவேண்டல் ஜெபத்திற்குள்ளாய் நிறைவு இறைவேண்டல். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. திருவெளிப்பாடு 21:3. என்று படைப்புகளின் வழியே எங்களோடு உடன் பயணிக்கும் எங்கள் பெற்றவராம் கடவுளே, நீர் கொடுத்துள்ள இவ்வாழ்வுக்காகவும் இவ்வாழ்வை தாங்கும் இயற்கை வளங்களுக்காகவும் உன்னை போற்றுகின்றோம். உயிர் வாழ்வுக்கான அனைத்து சூழலையும் பெற்றவராய் உருவாக்கிய உமது வியத்தகு ஞானமே படைப்பின் மாட்சியாய் வெளிப்படுகின்றது. உலகும் அதன் நிறைவும் உம்முடையதாயும் அதனை உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி படைக்கிறோம். ஆனால் படைப்பின் சமநிலையையும் சார்பு வாழ்வையும் உணராமல் உம் சாயலை தாங்கி நிற்கும் படைப்பை எங்கள் சுயநலனுக்காக சூறையாடினோம். எங்கள் ஊனியல் மனநிலையாலும் சுயநல சுரண்டலாலும் உம் சாயலை உருக்குலைத்துள்ளோம். விடுதலை பெற துடிக்கும் படைப்பின் குரலை கேட்காமல் இருந்தோம். படைப்பு தன் ஆற்றலை வெளிப்படுத்தின போது பேரழிவுகளை சந்திக்கிறோம். படைப்புடன் எங்களையும் மீட்க எங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்கள் நடுவே அனுப்பி இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்னும் வாக்குறுதியினால் புதிய தொடக்கத்தை தந்து புறம் தள்ளப்பட்ட படைப்பை பாடத்தின் உபகரணமாக்கினார் கிறிஸ்து. கவனித்து பாருங்கள் என்று கூறி சுரண்டல் தோற்ற மயக்கத்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார். படைப்பனைத்திற்குமான விடுதலையை தம் உதிரத்தால் பெற்று தந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தது போல படைப்பும் ஒவ்வொரு நாளும் உம் தூய ஆவியாரின் ஆற்றலால் உயிர் பெற்றெழுகின்றது. தூய ஆவியாரின் பெருமூச்சு துன்புறும் படைப்பின் குரலால் வெளிப்படுகின்றது. அதனை உணர்ந்து பொறுப்புள்ளவர்களாக நடக்கவும் மாற்று வாழ்வுக்கான சிந்தனையோடு மீட்பு பெற இப்புவி அனைத்து படைப்புகளுக்கான பொது இல்லம் என்பதை உணர்ந்து பாதுகாக்கவும் பண்படுத்தவும் பயணிக்கவும் செயல்வடிவமாக்கவும் அருள்தாரும் மீட்பர் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அன்பின் நிறைவா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்திரே உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் எங்கள் சென்னை பேராயத்தின் வழியாக சுற்றுச்சூழல் ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உம்முடைய படைப்பை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அதனோடு நாங்கள் மகிழ்ந்து வளர ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கடந்த நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாளை கண்டுகளித்தவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். இன்னும் அநேக புதிய பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் கண்டுகளித்து
திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சாட்சிகளாய் வாழ கிருபை தார். கடவுள் செய்த நன்மைக்காக நன்றி காணிக்கை கொடுத்தவர்கள், பொதுவான காணிக்கை கொடுத்தவர்கள், சந்தா காணிக்கை கொடுத்தவர்கள், உம்முடைய ஆலய பலிபீட தண்டையில வந்து முழங்காற்படியிட்டு கடவுள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்திய ஒவ்வொரு அடியவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம் இறைவா. எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஞாயிறு பள்ளி மாணாக்கர், ஆண்டவரே, வாலிப ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம் இறைவா. இந்த நாளிலே நாங்கள் ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்கின்ற மன நிறைவோடு மெய் சமாதானத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்கள் திருச்சபை வழியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சுட சுட சுவையான ஆண்டவரே காலை உணவை அவர்கள் தயாரித்து ஊழியத்திற்கென்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் அனைவரும் சென்று பெற்றுக்கொண்டு உண்டு மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நீர் வழி வாய்ப்புகளை தந்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். அதிலே தங்களை இணைத்துக் கொண்ட ஒவ்வொரு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்காக நன்றி படைக்கின்றோம். ஆலயம் முடிந்து வெளியே செல்லும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மரக்கன்றை நாங்கள் பெற்று செல்லுகிறோம். ஆண்டவர் அதிலேயும் உம்முடைய மகிழ்ச்சியும் மெய் சமாதானமும் நிறைவாய் இருக்கட்டும். நாங்கள் உறுதிப்பாட்டோடு கடந்து செல்லுகிறோம். ஆண்டவருடைய நீங்கா பிரசன்னம் வழிநடத்துதல். இந்த வழிபாட்டிலே யாரெல்லாம் தங்களை இணைத்துக் கொண்டார்களோ, பாடல் பாடியவர்கள், இசை வாசித்தவர்கள், திருமறை படித்தவர்கள், வேலை காணிக்கை கொடுத்தவர்கள், எடுத்தவர்கள், திருவிருந்திலே பங்கு கொண்டவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய மெய் சமாதானம் எங்களோடு இருந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து செல்லுகின்ற அடியவர்களாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை தார். மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க மட்டும் உம்முடைய நேசக்கரம், பாதுகாக்கின்ற கரம், பராமரிக்கின்ற கரம், போஷிக்கின்ற கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும், திருச்சபையின் ஊழியங்களோடு ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பொறுமையோடு காத்திருந்து எல்லாவற்றிலும் நாங்கள் பங்கு கொண்டு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுகிறோம். ஆண்டவருடைய திருக்கரம், அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாயிருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். படைப்பின் காரணராகிய மூவொரு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயற்கையின் அழகில் பெற்றவராம் கடவுளின் அன்பை காணவும், பறவைகள், மரங்கள், நதிகள் மற்றும் உடன்படைப்புகளின் வழியே அவர் குரலை கேட்கவும், நிலம், நீர், காற்றினை தூய்மையாக பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்து செயல்படவும், ஆண்டவர் கிறிஸ்து தரும் ஞானத்தையும் வலிமையையும் அவர் அருளால் பெறவும், படைப்புக்கான பொறுப்பாண்மையையும் மாற்று வாழ்வுக்கான அவசியத்தையும் உணர்ந்து செயல்பட தூண்டும் தூய ஆவியாரின் வழிநடத்துதலும் நம் அனைவருடனும் என்றும் என்றும் படைப்பனைத்தையும் நியாயம் தீர்க்கும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருந்து காப்பாராக. நாம
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் கடந்து செல்வோம். ஆமென் ஆமென் ஆமென்.